ஒன்று, காசாவில் முழுமையான போர் நிறுத்தம். இஸ்ரேல் தனது ராணுவ தாக்குதல்களை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்த வேண்டும். 2, இஸ்ரேலிய படைகள் வெளியேற்றம். காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும். 3, கைதிகள் பரிமாற்றம். இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களை விடுவிக்க வேண்டும். இதற்கு பதிலாக பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவர். தற்போது நிலவும் சூழலில் காசா மக்களின் பாதுகாப்பை முதன்மை நிபந்தனையாக ஈரான் வலியுறுத்துகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்கள் ஏதேனும் தேவைப்படுமா? ஓகே, நன்றி. இந்த போர் சமாதானத்துக்கு வருமா வராதா? தற்போதைய சூழலில் சமாதானம் ஏற்படுவது கடினம். இரு நாடுகளும் தங்கள் பிடிவாதமான நிபந்தனைகளை தளர்த்தாததால் போர் பதற்றம் நீடிக்கவே வாய்ப்புள்ளது. வேறு ஏதேனும் குறிப்பிட்ட தகவல்கள் தேட வேண்டுமா? அமெரிக்கா நிபந்தனைக்கு என்ன சொல்லியுள்ளது? அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான தற்போதைய பதற்றமான சூழலில் மார்ச் 2026 நிலவரப்படி அமெரிக்காவின் நிலைப்பாடு மற்றும் நிபந்தனைகள் மிகவும் கடுமையானதாக உள்ளன. சமீபத்திய தகவல்களின்படி அமெரிக்காவின் முக்கிய நிபந்தனைகள் மற்றும் பதில்கள் பின்வருமாறு. 1, முழுமையான அணுசக்தி தடை. ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுப்பதே தங்களின் முதல் இலக்கு என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 2, ஏவுகணை திட்டங்களுக்கு கட்டுப்பாடு. ஈரான் தனது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை பாலிஸ்டிக் மிசைல் சோதனைகளையும் தயாரிப்புகளையும் நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்துகிறது. 3, ராணுவ நடவடிக்கை. பிப்ரவரி 2026 இறுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தின. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. 4, சமாதான பேச்சுவார்த்தை. ஈரான் ஒரு புதிய ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்றும் அதற்கு முன்னதாக ஈரான் தனது நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்றும் அமெரிக்கா கூறுகிறது. ஈரான் தரப்பில் தாக்குதல்களை நிறுத்தினால் மட்டுமே பேச்சுவார்த்தை சாத்தியம் என்று கூறப்பட்டாலும் அமெரிக்கா தனது அதிகபட்ச அழுத்தம் மேக்சிமம் பிரஷர் கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. 5, தலைமை மாற்றம். தற்போது ஈரான் அரசுக்கு எதிரான போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமும் தாக்குதல்கள் மூலமும் ஈரானின் போக்கை மாற்ற அல்லது பலவீனப்படுத்த அமெரிக்கா முயன்று வருகிறது. சுருக்கமாக சொன்னால், ஈரான் தனது அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை நிபந்தனையின்றி கைவிட வேண்டும் என்பது அமெரிக்காவின் தற்போதைய பிடிவாதமான சொல்லாக உள்ளது. இதனால் இப்போதைக்கு ஒரு சுமூகமான சமாதானம் ஏற்படுவது சவாலாகவே உள்ளது. இந்தியாவுக்கு பெட்ரோல் சிலிண்டர் தட்டுப்பாடு இன்னும் ஏற்படுமா? தற்போதைய சூழலில் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு இல்லை. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர்